அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம ரம்ஜானுக்கு முதல் ரம்ஜானுக்கு நம்ம வந்து பாதாங்க பாலமாக நம்ம வந்து நோன்பு கஞ்சி செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பாதாம் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மில்க் மேட்லாம் ஊற்றிருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நோன்பு கஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிரியாச காய்ச்சல் அதே டேஸ்ட்லேயும் இருக்கும். இதுவும் எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். வாங்க என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து முதல் 2 டிப்ஸு சொல்கிறேன். வந்து நம்ம இது பேரிச்சம்பழம் இல்லாமல் நம்ம நோன்பு திறக்க மாட்டோம். கண்டிப்பாக எல்லா வீட்லையும் பேரிச்சம்பழம் இருக்கும். இந்த சீடெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம பாதாம் 1, முந்திரி 1 ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வச்சுக்குவோம். இப்படி செஞ்சால் நம்ம சீடு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து நம்ம ரொம்ப சத்தாயிடுச்சு இது. இது அப்படியே ஒன்று ஒன்றா சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இந்த நம்ம நோம்பு திறக்கல 2-3 நாள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு டிப் வந்து கடல் பாசி எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாக்கெட்டில் இருக்கும், நம்ம நீளமாக இருக்கும். அப்பப்போக்கி நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டம் நமக்கு. இப்போ என்ன செய்யலாம், ஒரே ஒரு பாக்கெட்டை ஃபுல்லாக நம்ம வெட்டி என்ன செய்யலாம், இப்போ மிக்சியில் இது போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டலாம். அதிலே 2 ஏலக்காய் போடுங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சி வந்திருக்கேன். ரொம்ப அரையாது, 18% நம்ம அரையோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது சீக்கிரம் நமக்கு வந்து வெந்துடும் கடல்பாசி. நம்ம அப்போதைக்கு கட் பண்ணவும் அவசியம் இல்லை. இப்போ வந்து கஞ்சி காய்ச்சதை காமிக்கிறேன். பச்சரிசி பாருங்கள், 1 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். 1/2 கப்பு நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 1 மேசக்கரண்டி வெந்தயம் போட்டிருக்கேன். 1 மேசக்கரண்டி கடலப்பருப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் கழுவி ஊற வச்சுக்குவோம் ஒரு 10 நிமிஷம். இப்படி தான் இருக்கும், முழுசாக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ வந்து ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஊற வச்சேன், ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் குக்கரில் நம்ம போட்டுக்குவோம். அது மூடுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். முன்னாடி ரொம்ப ஊற்றினா பொங்கி பொங்கி வலிய ஆரம்பிச்சிடும். எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம அப்புறம் வெந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடணும். ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக வைக்கிறேன். மூணு விசில் வந்த பிறகு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா மசிச்சு விடணும் கரண்டியால். இப்போ தண்ணி கொஞ்சம் கூட தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு சட்டி வச்சுருக்கேன். இப்போ நெய் போடுறேன். 2 ஸ்பூன் நெய் போடுறேன். ஃப்ளேவருக்காண்டி சின்ன துண்டு பட்டை போடுறேன். வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகா 2 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா வதங்கட்டும். கேரட் 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். புதினா இருக்குது பாருங்கள், புதினா கொஞ்சம் போடுறேன், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து 1 கப்புக்கு மெஷர்மெண்ட் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கூட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கூட தான் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டுலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே கூட சேர்த்துக்கணும். ஒரு கப் அரிசிக்கு எனக்கு அவ்வளோதான் கிடச்சிருக்கு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது தேங்காய் பால் பாருங்கள், அரை மூடி தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேன், அது ஊற்றுறேன். கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்துக்கணுங்க.
முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி இருக்கும், அது போடுறேன். ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சேர்த்தா, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. கொதிச்சாக்க இறக்கிடலாம். அவ்வளோதான், கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் தூவி விடுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பள்ளியாசலை காய்ச்சனா அதே டேஸ்ட்லேயே இருக்கும். பள்ளியாசலில் போய் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து கடல் பாசி காய்ச்சதை காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நான் தூள் பண்ணிட்டு வந்தேன் பாருங்கள். அதை இப்போ போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டுருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மேய்ச்சக்கண்டி அளவு இது, ஒரு மேய்ச்சக்கண்டிக்கு நான் 4 மேய்ச்சக்கண்டி கடல் பாசி போடுறேன். அதுக்கு 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதான் மெஷரிங் கப்பில் போடுறேன். தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். ஒரு மேய்ச்சக்கரண்டி அகர கருக்குக்கு நம்ம வந்து 2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றணும். இது மேலே மிதக்கிறது வந்து இதை ஏதோ நினச்சிடாதீங்க, குப்பைண்டு இந்த நம்ம ஏலக்காய் அரைச்சோம்ல போட்டு அதோட இது தோல் மிதக்குது. இப்போ நான் 1 கப்பு வந்து நான் ஜீனி போடுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. அகரெல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதை முழுசாக நம்ம இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு. இப்போ வந்து வடிகட்டிக்கிடலாம். நான் 3 எண்ணத்தில் ஊற்றுறேங்க. நான் கலர் சேர்க்க போகிறேன், தனித்தனி கலர் சேர்க்க போகிறேன். அதனால் 3 இதில் எண்ணத்தில் நான் ஊற்றிக்கிட்டுருக்கேன். 3 கலர் இருக்குது பாருங்கள். ரோஸ் மில்க் கலர் இருக்குது, அது ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். 2 ட்ராப்பு 3 ட்ராப் ஊற்றினா கலர் வந்துடும். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது பச்சை கலருங்க. இது வந்து இது 2 ட்ராப் ஊற்றிருக்கேன். லெமன் எல்லோங்க இது 2 ட்ராப் ஊற்றிருக்கேன். இது ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. கலரு பார்க்க சும்மா அழகாக இருக்குன்னு தான் ஊற்றுறது, ஃப்ளேவர் வராது இதில். நீங்கள் தேவையில்லைனாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மோல்டு இருக்குது பாருங்கள் எனக்கு, அதில் நான் ஊற்றுறேன். இது எடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஷாப்பிங் மால்லாம் கிடைக்கிது இந்த மோல்டு, இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க பர்த்டேக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வெளியில் வைக்கணும். வச்சு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரம் வைக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும், எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ வந்து நான் பாதாம் பால் காய்ச்சறதுக்கு நான் பால் ஊற்றிருக்கேங்க. நான் பசும்பால் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் பாக்கெட் பால் வாங்குறாங்க ஃபுல் பேட்டு பால் வாங்கிக்கோங்க. 2 லிட்டர் பாலில் 1 லிட்டராக காய்ச்சணும் நம்ம. மில்க் மேடும் கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா இன்னும் திக்காகவும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து நான் ஜவ்வரிசி கொஞ்சம் வேக வைக்கிறேன். பாருங்கள், ஜெல்லிலாம் எடுத்துட்டேன் பாருங்கள். அகரை நல்லா எப்படி செட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து உடனே போடக்கூடாது, பால் கொஞ்சம் சூடாக இருக்குது. பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வச்ச பிறகு தான் நம்ம இதை சேர்க்கணும். இல்லாட்டி சூடான பாலில் இது போட்டாக்க கரைஞ்சி போயிடும். இது இப்போதைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். நம்ம எப்போ குடிக்கிறோமோ சாப்பிட்றோமோ அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அதெல்லாம் சேர்க்கணும்.
இப்போ சுகர் போட மறந்துட்டேங்க. இப்போ சூடாக இருக்க பால் அதுலேயே சுகர் போடுறேன். இப்போ ஜவ்வரிசி நான் போட்டுறேன். இப்போ பாருங்க, பாதாம் கொஞ்சம், பிஸ்தா கொஞ்சம், முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சுகர் ஒரு கப்பு பத்தலை, அதனால் இன்னொரு 1/2 கப்பு போடுறேன். பாதாம் ஃப்ளேவர் இருக்குங்க. இது 4-5 ட்ராப் ஊற்றுறேன். இதுவும் ஷாப்பிங் மாலில் கிடைக்குது. நல்லா ஆறுனதுக்கு நான் ஐஸ் க்யூப் போடுறேன். இதையும் வந்து நம்ம 1/2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இன்னொரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் செய்கிறேன். அப்போ தான் நம்ம கடல் பாசி ஜெல்லிலாம் போடணும். அதில் ஜெல்லி போட்டிருக்கேன், கடல் பாசியை. சம்சா இருக்குங்க, அது போடுறேன். எல்லாமே நமக்கு உடம்புக்கு நல்லது இதெல்லாம் சேர்க்குறது. நோன்பு வைக்கிற ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாதாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஜெல்லிலாம் போட்டு ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்குறோம். ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நோம்பு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். பாதாம் பழம் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.